அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையின் மூலம் நம்மோடு உறவாடுகிறார். அந்த இறைவார்த்தையில் நாம் இறைவனை கண்டுகொள்கிறோமா இல்லையா? கண்டுகொள்கிறோம். எது நடந்தாலும் நன்றி இறைவா என்று சொல்லும்போது நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கிறது இல்லையா? அந்த நிறைவு தான் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு தருகின்ற வரப்பிரசாதம். இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசியா எழுதிய நூல் அதிகாரம் 25 இறை வார்த்தை 6-9 முடிய. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். இதில் சுவமிக்க பண்டங்களும் பலரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத்துகளை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருக்கிறோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காக நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவர் எவ்வளவு நாம் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு மாபெரும் விருந்து அளிக்கிறார். அவருடைய மக்களுக்கு துன்பத்துக்கு மத்தியிலும் அவர் நம்மளை நிறைவாக வழிநடத்தி நம்மளை வாழ வைக்கிறார். அப்போ அதுதான் நிறைவான ஒரு விருந்து. நமக்கு அழுகையின் முக்காட்டை அவர் அகற்றி விடுவேன் என்று சொல்கிறார். அப்படி சொல்லும்போது ஒரு நிறைவு இருக்கிறது அல்லவா? ஏனென்றால் எப்பொழுது நாம் அழுது கொண்டே இருப்பதில்லை. மனிதர் புனிதராக மாறும் நிலை எப்பொழுது? துயரங்கள் மத்தியில் அவரை விட்டு விலகாதவாறு இருக்கிறோமே, அப்போது தான் நமக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்கிறது. எந்நிலையிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். எது நடந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கிறது. அதான் என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராக ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். நம்மளை யாரும் அவமானப்படுத்தினாங்களா? நம்மளை வேதனைப்படுத்தினாங்களா? துயரப்படுத்தினாங்களா? இதை எல்லாமே இறைவன் பார்த்து கொண்டு தான் இருப்பார். படைத்தவர் ஒருவர் இருக்கிறாரே, நாம் அவரோடு இணைந்து நடக்கும்போது அவர் திட்டமில்லாமல் நமக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று நாம் நினைத்தோம் என்றால் எல்லாற்றுக்குமே ஒரு முடிவு உண்டு. இன்பத்துக்கும் உண்டு, துன்பத்துக்கும் உண்டு, துயரத்துக்கும் உண்டு, வேதனைக்கும் உண்டு. அப்போ எல்லாற்றுக்குமே இறைவனிடம் நாம் சாட்சியாக விட்டுவிட்டால், நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, எனக்கு தாங்க முடியவில்லை ஆண்டவரே, இதுக்கு மேல் எனக்கு சுமக்க முடியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி பாருங்கள். சுமைகளை லேசாக இறக்கி வைப்பார். அவர் அனுமதியின்றி நமக்கு எதுவுமே இல்லை. அப்போது இவரே நம் ஆண்டவர், இவர் தான் நமக்கு விடுதலை தருபவர் என்று நாம் நினைத்தால் எல்லாமே நமக்கு நன்மையாகவே நடக்கும். அப்போ அவரை மட்டுமே நாம் தேடுவோம். அவருக்குரிய பங்கு என்ன? உண்மை, நேர்மை, இதுதானே நம்பிக்கை, விசுவாசம். இதை கொண்டு நம் இறைவனை நாம் கண்டுகொண்டு நாம் பிறருக்கு ஒரு முன்மாதிரியாக வாழும்போது அவருடைய அருளும் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கும். இந்த வரத்தை கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நித்தமும் எங்களை காத்து வழிநடத்துகிறீர். நீர் காக்கவில்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாம் வல்ல இறைவனே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருப்பதால் தான் நாங்கள் இவ்வுலகில் வாழ்கிறோம். பாவம் நிறைந்த உலகில் இருக்கிறோம். ஆண்டவரே, துன்பம் துயரங்கள் மத்தியில் நாங்கள் உழண்டு கொண்டே இருக்கிறோம். ஏழை எளியவர்களாக இருக்கிறோம். நிறைவில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் ஒன்றுமே இல்லை, பொண்ணும் இல்லை, பொருளும் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் எல்லாமே நீர் தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை எங்களை நிறைவாக வழிநடத்தும். அந்த விசுவாசம் எங்களை வாழ வைக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். இந்த நம்பிக்கையில் எங்களுக்கு நிறைவான நீர் ஆசிரை தந்து எங்களை நிறைவுபடுத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.